ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டு நண்டு குழம்பு தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நாட்டு நண்டு கிடச்சிதுங்க. ஒரு 10 நண்டு கிடச்சிது. எல்லாருக்கும் ஒரே சளி இருமல், அதான் ஒரு நண்டு குழம்பு வச்சிடலான்னு வச்சுருக்கேங்க. எல்லாமே உயிரோடு இருக்குங்க. அதோட மேல் பொக்கு எடுத்துட்டு நம்ம அது உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோங்க. இது போல் எல்லா நண்டையும் நான் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேங்க. மழை காலத்தில் சளி பிடிச்சா இது போல் நண்டு ரசம் இல்லை நண்டு சூப்பு இல்லைன்னா நண்டு குழம்பு வச்சு இது போல் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற சளியெல்லாம் போயிடுங்க. கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க மட்டும் பார்த்து சாப்பிடுங்க. நான் இதை க்ளீன் பண்ணதை ஒரு 5 நண்டு நான் எடுத்து நல்லா அதை நசுக்கி அதிலேருந்து நான் ஜூஸ் எடுக்கிறேங்க. இது டேஸ்ட்டுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது போல் இடித்து செஞ்சோம்னா. இது வேஸ்ட்டு. ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபீனல் சீட் ஆட் பண்ணுறேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு ஆனியன் கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒரு கை அளவுக்கு நான் கார்லிக் சேர்க்குறேங்க. பாலூட்டு தாய்மார்களுக்கு பூண்டு ரொம்ப நல்லதுங்க. இது போல் வதக்கி நம்ம கொடுக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேங்க. அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் சேர்த்து அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மசாலாவோட ரா ஸ்மெல் போகணுங்க. நான் 2 டொமேட்டோ கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ ஆயிலே நல்லா மேஷ் ஆகணுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ராக் சால்ட் ஆட் பண்ணுறேங்க. டொமேட்டோ சீக்கிரம் குக் ஆகும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரஞ்சனி அஞ்சரை பெட்டி சேனலை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா ஆயிலில் குக் ஆகணுங்க. மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகணும். இப்போ நம்ம சுத்தம் செஞ்சுருக்கிற நண்டை ஆட் பண்ணுறேன். இதுவும் ஆயிலில் நல்லா குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். நம்ம நண்டு இடித்தோம் இல்லைங்களா, அதோட சூப்பு தாங்க நான் இதில் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு நண்டு சாப்பிட தெரியாது. இது போல் நம்ம சூப் ஆட் பண்ணோம்னா அவங்க கிரேவி மட்டுமாவது எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்காக தாங்க நான் இப்படி செஞ்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நான் புளி கரைச்சி ஆட் பண்ணுறேங்க. இது எதுக்கு நம்ம புளி சேர்க்குறோன்னா நண்டோட கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. புளி தண்ணியோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மசாலாவை ஆட் பண்ணி கொஞ்சமாக கட் பண்ண கோரியண்டர் லீவ்ஸை சேர்த்து நம்ம சுட சுட பரிமாற வேண்டியதுதாங்க. சூடான சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாமே இந்த நண்டு குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குங்க. நான் இன்றைக்கி தோசைக்கு தாங்க செஞ்சேன். வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.